வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அமேசான்ல வந்து இந்த பிளான்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ரெயின் லில்லின்னு சொல்றாங்க. இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி தொட்டிகளை வந்து நட்டு வச்சிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஃபிளவர்ஸ் வந்து கிடைச்சிச்சு, அழகான ஃபிளவர்ஸ் வந்து கிடைச்சிச்சு. இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பால்கனியில வச்சிருக்கேன். பால்கனியில இன்னும் சில செடிகள் வந்து வச்சிருக்கேன். இது மூலியமாக பால்கனி கார்டன் டூர் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ரெயின் லில்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க வீட்ல வந்து பால்கனியில வந்து இந்த பெயிண்ட் பாக்ஸஸ்ல வந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன். இந்த ரெயின் லில்லி வந்து நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணும்போது, இது வந்து முழு செடியா வந்து அமேசான்ல இருந்து கிடைச்சதுன்னா கிடையாது. இந்த ரெயின் லில்லியோட வேர் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பல்ப் மாரி இருக்கும். அதாவது இந்த கிழங்கு மாரின ஒரு பகுதி வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த வெங்காயம் மாரி இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான்ல இருந்து உங்களுக்கு குடுப்பாங்க. இத வந்து நீங்க அப்படியே வந்து அந்த மண்ல வந்து நட்டு வச்சீங்கன்னா, ஒரு வாரத்துல வந்து ஒரு நல்ல குரோத் தெரிய ஆரம்பிக்கும். அதுல இருந்து சின்ன சின்னதா கிராஸ் மாதிரி புல் மாதிரி வந்து இலைகள் வளர ஆரம்பிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே வந்து மொட்டு வந்து இந்த மாதிரி பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பூ பூத்து முடிச்சோடனே அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 காய் வந்து காய்க்குது. சின்ன சின்னதா ஃப்ரூட்ஸ் வந்து வருது. அந்த காயில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரை ஆக விடணும். அதுவே வந்து காஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து விதைகள் வந்து கிடைக்குது. ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு பூல இருந்து வரக்கூடிய விதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 சீட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த விதைகள் வந்து நீங்க டைரக்டா நட்டு வச்சீங்கன்னா இதுல இருந்து மீண்டும் அந்த செடி வந்து க்ரோ ஆகுது. மோரோவர் இன்னொன்னு எப்படி இந்த செடி க்ரோ ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த கிழங்கு மாதிரி உள்ள இருந்துச்சுல, அந்த கிழங்கு வந்து ஒரு வாட்டி நீங்க நட்டு வச்சிட்டீங்கன்னா நிறைய அந்த கிழங்கு மாதிரி பக்கத்துல சைடுல வளர்ந்து வெங்காயம் மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த கிழங்கு மூலியமா கூட நீங்க செடியை வளர்க்கலாம். இல்லைன்னா இதுல வரக்கூடிய இந்த விதைகள் மூலியமா கூட நீங்க அடுத்தடுத்து இந்த செடியை வந்து நிறைய க்ரோ பண்ணி. இந்த ரெயின் லில்லி வந்து என்னென்ன கலர்ல இருந்துச்சுன்னா, லைட் பிங்க் கலர்ல கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து டார்க் பிங்க் கலர்ல ஒரு சின்னதா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து ஒயிட் கலர்ல இருந்துச்சு. அப்புறம் எல்லோ கலர்ல கிடைச்சிச்சு. ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடிங்ல வந்து இன்னொன்னு இருந்துச்சு. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.